வீட்டுல பண்ண ஒண்ணு இல்ல திங்கி இருக்கு. அதான் உங்க அம்மா சந்தைக்கு போயிருக்கவோ, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவோ. ஆக்கு நம்ம மண்ணில் வருதான் வரும் சும்மா மரமெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கொய்யக்கருக்கு எடுத்துட்டு போய் வெட்டி கொண்டாங்க அனவரே தும்போம். அம்மா சந்தையிலே ஊர்பட்ட வேலை நித்த வேலை செய்து கஞ்சி குடிக்க ஆள் எல்லாம் பாவம் தான். கித்தே கொய்யக்காவை எடுத்து தின்னுபடாதியா. ஏன் மரமெல்லாம் கொய்யக்க நல்ல அளவுல தானே இருக்கு. கித்தே பாருங்க ஒரு மாதிரி என்னத்தையும் நெளித மாதிரி இருக்கு. இந்த கொய்யக்காக்குள்ள இந்த புழு இருக்குன்னு சொல்லுவோம்ல, பார்க்க நல்லதா இருக்கு. ஆனா லேசு சின்ன புழு மாதிரி இருக்கு. அட ஆமா பாக்கும்போது நல்லதா இருந்துச்சு. ஐயா இத குப்பையில தட்டிருங்க. நான் சுவார் வந்துட்டு வடிச்சிட்டு ஓடிறேன். கிலோ 50 ரூபா கொடுத்து வம்பா போச்சே. ஏடி அத கொண்டாடி திங்க வேடி ஏடி. ஏடி வாய் வங்க ஏடி திங்காதடி ஏடி. மர்மோளே ஏம்மா கொய்யாப்பழத்தை திங்காதன்னு என்னைக்கு இல்லாம கொய்யாப்பழம் இன்னைக்கு டேஸ்ட் செம டேஸ்ட். தெலக்குட்டி அப்படி போட அருவாள. இன்னையில இருந்து உனக்கு அழகு கூடிரும். எப்படியா நீ? தெலக்குட்டி நீ காலையில தான் யூடியூப்ல பார்த்தேன். இந்த கொய்யா பழத்துல ஒரு சின்ன புழு இருந்தா அதை அப்படியே தின்னுட்டோம்னா அழகு கூடிருமா. இப்ப நீ தின்ன கொய்யா பழத்துலயும் ஒரு சின்ன புழு இருந்துச்சு.